அன்பான சகோதர சகோதரி தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டாயிருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் அப்படி என்றால் நானும் கிறிஸ்துவா, இந்த காரியத்தை குறித்து 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15 வசனம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. இங்கே பார்த்தீங்கன்னா, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள். இந்த நம்ம இப்போ தனிப்பட்ட முறையா விசுவாசிகளை நம்மளுடைய காரியம், நம்ம யாராக இருக்கிறோன்னா இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தில் ஒரு பாகமாக இருக்கிறோம். விரலாகவோ கண்ணாகவோ இப்படி அவருடைய சரீரத்தில் ஏதோ ஒரு அவயங்களாக நம்ம இருக்கிறோம். இப்படி நம்ம ஒரு அவயங்களாக இருக்கும்போது நம்முடைய அடையாளம் என்ன? உலகப்பூர்வமாக ஒரு காரியத்தை பாருங்களாம். ஒரு ஆடு எடுத்துட்டிங்கன்னா சகல அதோடைய உடம்புல இருக்க எல்லா பாகமும் ஒன்று சேர்ந்து தான் ஆடு. அதே ஆடை இறைச்சிக்காக வெட்டும்போது தனித்தனியாக அந்த பாகங்களை எடுத்து வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தலை தனியாக இருக்கும், கால் தனியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கேட்கும்போது ஆட்டு தலை என்ன விலை, ஏதோ ஆட்டு கால் என்ன விலை. அப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டு கால், ஆட்டு தலை, இது தனிப்பட்டு வரும்போது அங்கே முன்பாக உள்ள வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடை குறித்து பின்புதான் தலையாகவும் காலாகவும் இதையெல்லாம் சேரும்போது ஆடு. அப்படி இருந்தாலும் ஆட்டுக்கால் தனியாக வரும்போது ஆட்டுக்கால், ஆட்டுத்தலை. இங்கே அடையாளமாகவே என்ன வருகிறது என்று பார்த்தீங்கன்னா, ஆடுடைய கால். இங்கே நம்முடைய சரீரமும் நமக்குரியதில்லை, அது கிறிஸ்துவுடைய அவயங்களாக இருக்குது. அப்போ நம்மளுடைய அடையாளம் என்ன? சரி, இதை ஆவிக்குள்ளாக நம்ம சிந்திக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வரும்படியாக யூதாசு காட்டி கொடுக்கிறார். அவர் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை கைது செய்ய வரும்போது, காவலாளிகள் எல்லாரும் ஒன்று கூடி வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நான் அனுதினம் தேவாலயத்தில் நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேனே, அப்பொழுது நீங்கள் என்ன கைது செய்திருக்கலாமே. ஆனாலும் அங்கு 30 காசுக்காக யூதாஸ் காட்டி கொடுக்க வேண்டிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸை சேர்த்து 12 சீசர்களும் இயேசுவை போல் இருந்தார்கள் இருக்கும். வேதத்தில் இல்லை, காட்டி கொடுக்க வேண்டிய காரியம் அதுதான். யூதா சொல்கிறார், நான் போய் யாரை முத்தம் செய்கிறேனோ அவர் தான் இயேசு. இங்கே பார்த்தீங்கன்னா, அப்போ எல்லாருமே இயேசு கிறிஸ்துவா? எல்லாம் அவர் மாதிரி தான் இருந்தாங்க? இல்லை, சீசர்கள் சீசராகவே தான் இருந்தார்கள். ஆனால் அந்த நீதியாகிய அந்த கிறிஸ்துவோடு அவங்க இருக்கும்போது அந்த நீதியின் மகிமை என்னவாக வெளிப்பட்டது என்றால், அவர்கள் எல்லோரும் ஒரே கிறிஸ்துவாக இருக்கும்படியாகத்தான். யாருடைய கண்களுக்கு வெளிப்பட்டதென்றால், மற்றவருடைய கண்கள், காவலாளிகள் கண்களும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும்படியாக வந்த எல்லோருக்கும் அந்த நீதியின் மகிமை, கிறிஸ்துவின் நீதியின் மகிமை அவ்வாறாக வெளிப்பட்டது. அவர்கள்தான் 12 சீசர்களும் அவர்கள் எப்படி இருந்தார்களோ அப்படிதான் இருந்தார்கள். ஆனால் நீதியை பற்றி கொண்டு அந்த நீதியாகிய கிறிஸ்துவோட போதகரோடு இருக்கும்போது அந்த நீதியின் மகிமை அங்கு சுற்றி இருந்த எல்லோருக்கும் அதே சாயல் உண்டாயிருந்தது. அப்போ அவங்க கண்ணுக்கு எப்படி கிறிஸ்துவாக தெரியும்?
எல்லாரும் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரியே இருந்தாங்க. சரி, இதை பார்த்தீங்கன்னா மீண்டும் சொல்கிறேன், 12 சீசர்கள் அப்படிதான் இருந்தார்கள். அந்த நீதியின் மகிமையினால் தான் அவர்களுடைய கண்களுக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்துவை போலவே. உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா ஒருவரும் பேய் பார்த்ததே கிடையாது. ஆனால் இரவு நேரத்தில் வெளியே வரும்போது ஏதாவது ஒரு செடியை பார்ப்பாங்க. செடியை பார்த்து நிற்பாங்க, நின்று யோசிப்பாங்க. முதலாவது அவங்க யோசிக்கிறதுன்னா அங்கே யாரோ வந்து மறைஞ்சு உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு. பகலெல்லாம் அந்த செடி அங்கே தான் இருந்தது, அவங்க தோட்டத்து செடி தான். யாரோ உட்கார்ந்துருக்காங்கன்னு. அதே ஒரு காற்று அடிக்கும்போது லைட்டாக அது அசையும் போது அடுத்த நிமிஷமே இது இல்லை, குரலே கொடுப்பாங்க, யார் இது உட்காந்துருக்குன்னு. சத்தம் இருக்காது. அடுத்த நிமிஷமே பேய் தான் இருக்குன்னு. அந்த பேய் அது வரைக்கும் கண்டதே கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சிறிது நேரம் ஆக ஆக அங்கு ஒரு பேயாகவே, ஒரு உருவம் உண்டானதாகவே அவருடைய கண்களுக்கு உணர்வார்கள். ஆனால் உண்டானது அங்கே செடி தான். அவர்களை அறியாமல் பயப்படுவார்கள், சத்தம் போடுவாங்க, அந்த இடத்த விட்டு ஓடிடுவாங்க. இப்போ எண்ணி பாருங்க, ஒருவருடைய கண்களை இதுவரைக்கும் பேய் கிடையவே கிடையாது, கண்களால் கண்டதும் கிடையாது. நம்முடைய சிந்தை இருக்கிற செடியை அப்படி கிரியேட் பண்ணதுனால அங்கு செடி பேயாச்சு. அதுக்கு முன்னாடி திருடனாக யாரோ ஒளிந்திருக்கிற போல இதே காரியம்தான் அங்கு வெளிப்பட்டது. காவலாளிகளுக்கு 12 சீசர்களும் இயேசுவை போல. ஆனால் இது உலகப்பூர்வமான சிந்தனையின் மூலமாக ஒரு செடி உங்களுக்கு பேயகப்பட்டது. ஆனால் அங்கு ஆவியின்படி இயேசு கிறிஸ்து நீதியாக இருந்ததினால் அந்த நீதியின் மகிமை சீசர்கள் மேல் அவருடைய சாயலாகவே வெளிப்பட்டது. அதனால் இப்போ நாம் எந்த சாயல்? நாம் கிறிஸ்துவா இல்லை மாமிசத்தில்? ஐயோ, நான் எப்படி அந்த கிறிஸ்துவா? அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நீதியாகவே, அந்த நீதி வார்த்தையாக இருக்குது, வார்த்தை சத்தியமாக இருக்குது, சத்திய வசனமாக இருக்குது. இந்த மூவருமாக, வார்த்தையான இயேசு கிறிஸ்துவும், சத்தியமாகிய பிதாவான தேவனும், வசனமாகிய பரிசுத்த ஆவியானவர், இந்த மூவரும் ஒன்றாக இருக்கிறாங்க. இங்கே என்னவா இருக்கிறாங்கன்னா நீதியாக இருக்கிறாங்க. நாம் அந்த நீதிக்கு பயந்து தான், நமக்கு ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுன்னா, ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏதோ விரோதமாக நடந்திருக்கிறோம், அந்த வசனத்துக்கு விரோதமாக நடந்திருக்கோம், அதனால தான் நமக்கு இப்படிலாம் நடக்குது. யாரை கண்டு எதற்காக நம்ம பயப்படுகிறோம்? அந்த நீதியை கண்டு தான். நம்ம பிள்ளைங்களுக்கும் என்ன சொல்லி கொடுப்போம்னா, காலையில் வசனம் படிச்சுட்டு போ, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்கள வசனம் படிச்சுட்டு போ. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, நாமளும் அந்த கிறிஸ்துவான சாயலான அந்த நீதியின்படி நாம் நடக்கிறதுனால தான் நாமும் யாராக இருக்கிறோம் என்றால் ஆவியில் அதே கிறிஸ்துவான சாயலோடு தான் நாம் இருக்கிறோம். மாமிசத்தில் நாம் எந்த விசுவாசத்தில் இருக்கிறோம்? நான் எப்படி இயேசு கிறிஸ்துவை போல அப்படி நாம் மாமிசத்தில் யோசித்தோம் என்றால் அங்கே எப்படி ஒரு செடி திருடனாகவும் பிசாசாகவும் மாறினதோ அதே சிந்தை வெளிப்படும். அதே நானும் கிறிஸ்துவுடைய சாயல், அந்த விசுவாசத்திற்கும் போது ஆவியுடைய வெளிப்பாடாக நாம் இதை விசுவாசிப்போம். சரி, இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின்படி எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.